ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏஐ யூஸ் பண்ணி ஒரு 3D கார்ட்டூன் அனிமேட்டட் வீடியோ எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது, அதுவும் மல்டிபிள் கன்சிஸ்டன்சி கேரக்டர் வச்சு எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தர போகிறேன். பொதுவாக நம்ம ஒரு ஏஐ ஸ்டோரி சேனல் க்ரியேட் பண்ணும்போது 1 இல்லை 2 கேரக்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம், மெயினான கேரக்டர்ஸ். பட் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சி மாறாமல் 3 அல்லது 4 கேரக்டர் யூஸ் பண்ணி எப்படி ஏஐ வீடியோ ஜென்ரேட் பண்ணுறது, அதுவும் அந்த கேரக்டர்ஸோட கன்சிஸ்டன்சி மாறாமல் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே இமிடியேட்டாக உங்களை வந்து சேரும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, அப்படியே வீடியோவை ஹைப்பும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஒரு 5 கேரக்டர்ஸ் வச்சு 5மே மெயின் கேரக்டராக யூஸ் பண்ணி நான் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை நான் இப்போ ப்ளே பண்ணுறேன், பாருங்கள். கரும்பச்சை மேகங்கள் மெதுவாக கிராமத்தின் மேல் நகர்ந்து கொண்டிருந்த அந்த மழைக்கால காலை முழுவதும் மண்ணின் மனம் காற்றில் கலந்தது. பாட்டியின் பழைய வீட்டின் முன் சிறுவன் அருள் கையிலிருந்த சிறிய குச்சியால் தண்ணீர் குளங்களை தட்டி விளையாடி சிரித்துக் கொண்டிருந்தான். அப்போது அவன் நண்பர்கள் கவி மற்றும் பாலா மழையை வெட்டி ஓடி வந்தார்கள். அவர்களை பின்தொடர்ந்து அருளின் செல்ல நாய் ராஜு மகிழ்ச்சியாக வால் ஆட்டிக்கொண்டு குதித்து கொண்டே வந்தது. மழை காரணமாக பள்ளி விடுமுறை என்பதால் வீட்டு கதவின் அருகே நின்ற பாட்டி அந்த குழந்தைகளை பார்த்து மெதுவாக சிரித்தாள். வீட்டின் பின்புறம் மாம்பழ மரத்தின் கீழ் நின்று கொண்டிருந்த போது ராஜு திடீரென ஊடி ஒரு அடர்ந்த புதரின் அருகே நின்று மண்ணை வாசனை பிடித்தது. ஆர்வமாக அருள் அருகே சென்று பார்த்தான். கவி குச்சியால் இலைகளை தள்ளினான். பாலா உள்ளே பார்த்தான். அங்கே மழை தண்ணீர் வழிந்து கொண்டிருந்த ஒரு பழைய கல் பாதை மறைந்து கிடந்தது. பல ஆண்டுகளாக யாரும் பயன்படுத்தாத ரகசிய பாதை போல இருந்தது. மரங்கள் நிறைந்த அமைதியான இடத்துக்குள் சென்றார்கள். அந்த பாதை இறுதியில் கொடிகள் மற்றும் பச்சை செடிகளால் மூடப்பட்ட பெரிய இரும்பு கதவின் முன் முடிந்தது. ராஜு கதவின் அருகே நின்று மெதுவாக குரைத்தது. அருள் தனது கையை கதவின் மீது வைத்தான். மெதுவாக அவன் கதவை தள்ளிய போது அது அமைதியாக திறந்தது. கதவு திறந்தவுடன் அவர்கள் முன் தோன்றியது ஒரு மறைந்த அழகான உலகம். மலர்களால் நிரம்பிய பெரிய தோட்டம், மழை துளிகள் மின்னும் இலைகள், பட்டாம்பூச்சிகள் பறக்கும் அமைதியான இடம். ராஜு மகிழ்ச்சியாக ஓடத் தொடங்கியது. மூவரும் சிரித்தபடி அதன் பின்னால் ஓடினார்கள். தோட்டத்தின் ஒரு மூலையில் பழைய கல் இருக்கையும் அருகே மெதுவாக தண்ணீர் சுட்டிக் கொண்டிருந்த ஒரு சிறிய நீரூற்றும் இருந்தது. அந்த நேரத்தில் மெதுவான காலடி சத்தம் கேட்டது. பாட்டி அமைதியாக கதவின் வழியாக உள்ளே வந்து அந்த தோட்டத்தை பார்த்தாள். அவள் கண்களில் பழைய நினைவுகளின் ஒளி தெரிந்தது. மெதுவாக மழை குறைந்து மேகங்களுக்கு பின்னால் இருந்து சூரிய ஒளி வெளிவந்து தோட்டத்தின் மீது விழுந்தது. குழந்தைகளின் சிரிப்பு காற்றில் கலந்து அந்த இடத்தை மீண்டும் உயிர்ப்பித்தது. கைஸ், இப்போ பார்த்துருப்பீங்க வீடியோ எந்த அளவுக்கு தெளிவாக வந்திருக்கு அப்படின்னு. ஸோ இதே மாதிரி வீடியோ உங்களாலையும் ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும், சரிங்களா? இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த 7 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக உங்களாலையும் ஈஸியாக ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பொறுத்த வரைக்கும் ஸ்டோரி க்ரியேஷன். உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு ஸ்டோரி இருக்குன்னா கூட அந்த ஸ்டோரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த ஸ்டோரியில் மினிமம் ஒரு 4 இல்லை 5 கேரக்டர் வர்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இன்கேஸ் உங்ககிட்ட வந்து ஸ்டோரி இல்லை அப்படின்னா அதுக்கு நான் வந்து ப்ராம்ப்ட் வச்சுருக்கேன், சரிங்களா? இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 ப்ராம்ப்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? அந்த 2 ப்ராம்ப்டை வச்சு ஸ்டோரி கிரியேஷன் அப்புறம் வந்து கேரக்டர் இமேஜ் ஜென்ரேஷன் எல்லாமே வந்து அந்த 2 ப்ராம்ப்ட் மூலமாக பண்ண போகிறோம், சரிங்களா? அந்த 2 ப்ராம்ப்டையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் PDF ஃபைலாக கொடுக்குறேன், அதை அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டோரி க்ரியேட் பண்ணணும். ஸ்டோரி க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஸ்டோரியை பேஸ் பண்ணி இந்த ஸ்டோரிக்கான ப்ராம்ப்ட் வந்து ஜென்ரேட் பண்ணணும். ப்ராம்ப்ட் ஜென்ரேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ப்ராம்ப்ட்லேயே உங்களுக்கு வந்து கேரக்டர் இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா சீன் பை சீன் வந்து இமேஜும் ஜென்ரேட் பண்ண முடியும், சரிங்களா? அதுக்கப்புறமா வீடியோவும் ஜென்ரேட் பண்ணிடலாம். இந்த ஒரே ஒரு ப்ராம்ப்டில் எல்லாமே பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இப்போ ப்ராம்ப்ட் வந்து ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறமா அந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம கேரக்டர் இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். கேரக்டர் இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கேரக்டர் இமேஜஸையும் பேஸ் பண்ணி சீன் பை சீனாக இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். இமேஜ் ஜென்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த இமேஜை வீடியோவாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். கன்வெர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தமிழ் வாய்ஸ் ஓவர் இதுக்கு கொடுக்க போகிறோம். தமிழ் வாய்ஸ் ஓவர் வந்து நம்ம ஏஐ யூஸ் பண்ணி தான் கொடுக்க போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து உங்கள் ஓன் வாய்ஸே நீங்கள் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா கூட நீங்கள் அதுக்கு கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு நேரேஷன் ஸ்டைலில் வந்து நீங்கள் பேசினா போதும். அதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கிற வீடியோ ப்ளஸ் வாய்ஸ் ஓவரை
மெர்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த 7 ஸ்டெப்ஸ். இந்த 7 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறது மூலமாக நீங்களும் ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ChatGPT ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ChatGPT ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட் கொடுத்துருப்பேன். சரிங்களா? ப்ராம்ப்ட் 1ன்னு கொடுத்துருப்பேன். அந்த ஃபஸ்ட்டு ப்ராம்ப்டை அப்படி காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். ChatGPT உங்களுக்கு 10 டாபிக் தரும். சரிங்களா? ஸோ அந்த 10 டாப்பிக்கில் நீங்கள் ஏதாவது ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபஸ்ட்டு டாபிக் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு அந்த டாப்பிக்கை அப்படி காப்பி பண்ணிவிட்டு, இது 1ஆம் நம்பர் தானே. சரிங்களா? ஸோ நான் 1ன்னு முன்னாடி கொடுத்து நான் ஜென்ரேட் கொடுக்குறேன். நான் இப்போ கொடுத்ததுக்கப்புறமா ChatGPT எனக்கு ஒரு ஸ்டோரி வந்து கம்ப்ளீட்டாக க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஸ்டோரி க்ரியேஷன். செகண்ட் ஸ்டெப்பில் வந்து நம்ம இந்த வீடியோக்கு தேவையான ப்ராம்ப்ட் எல்லாமே ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் ஸ்டெப்புக்கு வந்து 2வது ஒரு ப்ராம்ப்ட் நான் கொடுத்துருப்பேன். சரிங்களா? அந்த ப்ராம்ப்டை அப்படி காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்கு கீழேயே பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன சேஞ்சஸுமே பண்ண வேணாம். இந்த பாருங்கள், லாஸ்ட்டில் வந்தீங்க அப்படின்னா அந்த ப்ராம்ப்டில் பேஸ்ட் யுவர் ஸ்கிரிப்ட் டாபிக் ஆர் ஸ்டோரி ஹியர்னு கொடுத்துருக்கோம். பார்த்தீங்களா? இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ChatGPT கொடுத்த அந்த என்டையர் ஸ்டோரியை அப்படி காப்பி பண்ணி இந்த இடத்துல இப்போ நான் கொடுத்த அந்த க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு அகெயின் வந்து ஜென்ரேட் கொடுங்க. நான் இந்த ப்ராம்ப்டில் வந்து 3 ஸ்டெப்பாக கொடுத்துருக்கேன். சரிங்களா? நீங்கள் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறமா ChatGPT என்ன பண்ணும், ஸ்டெப் 1ன்னு சொல்லி கேரக்டரோட ப்ராம்ப்ட் ஜென்ரேஷன் வந்து கொடுக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து கேரக்டர் இமேஜுக்கான ப்ராம்ப்ட். ஸோ ஸ்டெப் 1 வந்து கொடுத்துருச்சு. அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா ChatGPT கண்டினியூ பண்ணி நான் ஸ்டெப் 2 தரவான்னு சொல்லி கேட்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்கள், அகெயின் வந்து ஸ்டெப் 2ன்னு சொல்லி கொடுங்க. ஸ்டெப் 2ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு சீனுக்கான பிரேக் டவுன் வந்து ChatGPT கொடுக்கும். அதாவது சீன் பை சீன் இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்ட் வந்து ChatGPT வந்து ஸ்டெப் 2ல் வந்து கொடுத்துரும். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறமா அகெயின் வந்து இது ஃபுல்லாக ஜென்ரேட் ஆனதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் 3ன்னு சொல்லி கேட்கும். ஸோ ஸ்டெப் 3 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அனிமேஷன் ப்ராம்ப்ட் கிடச்சிரும். அதாவது இமேஜை வந்து வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான அனிமேஷன் ப்ராம்ப்ட் கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம எல்லா ப்ராம்ப்ட்டையுமே வந்து ஜென்ரேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ செகண்ட் ஸ்டெப்பு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ப்ராம்ப்ட் ஜென்ரேஷன். அதெல்லாம் டிக் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப் வந்து கேரக்டர் இமேஜ் ஜென்ரேஷன். இப்போ நம்ம ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே சேம் அந்த வருஷப்படியே நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு ஸ்டெப்பாக நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கேரக்டர் இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். சரிங்களா? கேரக்டர் இமேஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம விஸ்கி ஏஐ தான் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் புதுசாக ஒரு டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு விஸ்கி ஏஐன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே வந்தோன்னா உங்களை லாகின் பண்ண சொல்லும். லாகின் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணதுக்கப்புறமா இங்கே ப்ரௌஸ் கேலரின்னு கேட்கும். சரிங்களா? ஸோ அந்த ப்ரௌஸ் கேலரியை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்டர் டூல்னு கேட்கும். என்டர் டூலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், டிஸ்கிரைப் யுவர் ஐடியான்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் நம்ம வந்து ப்ராம்ப்டை வந்து நம்ம வந்து கொடுத்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். இமேஜ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ChatGPT போய்ட்டு ஃபஸ்ட்டு கேரக்டர் இமேஜுக்கான ப்ராம்ப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ராம்ப்ட் இமேஜை வந்து அப்படி காப்பி பண்ணுங்கள். அதை அப்படி டேரெக்டாக கொடுக்கறதுக்கு முன்னாடி அதுக்கு மேலே பிக்சர் ஸ்டைல்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எடுத்து அப்படி காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு கேரக்டரோட ப்ராம்ப்டை காப்பி பண்ணி அதுக்கு கீழே பேஸ்ட் பண்ணி ஜென்ரேட் கொடுங்க. ஜென்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், விஸ்கியே நமக்கு தேவையான இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணிருச்சு. பட் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒயிட் பேக்ரவுண்டில் வேணும். நான் இப்போ என்ன பண்ணுறேன், நோட்னு கொடுத்து வித் ஒயிட் பேக்ரவுண்ட்னு கொடுக்குறேன். சரிங்களா? இங்கே பாருங்கள், எனக்கு வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதே மாதிரி எல்லா இமேஜும் ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் பாருங்கள், நான் மொத்தம் 5 கேரக்டர் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கேரக்டர் இமேஜ் ஜென்ரேஷன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஸ்டெப் பொறுத்த வரைக்கும் சீன் பை சீன் இமேஜ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணணும். சீன் பை சீன் இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த எல்லா கேரக்டர்ஸையும் சப்ஜெக்டில் நம்ம ஆட் பண்ணணும். சப்ஜெக்டில் ஆட் பண்ணுறதுக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகலைன்னா அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு மெனு மாதிரி ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஸோ அதில் சப்ஜெக்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும். நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கனாலே போதும், அந்த இமேஜ் வந்து உள்ளே ஆட் ஆயிரும். அதுக்கப்புறமா மேலே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸஸாக இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி 1 by 1 ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து ஒரு இமேஜாக உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ எல்லா இமேஜஸும் ஆட் பண்ணிட்டேன். சரிங்களா? அதுக்கப்புறமா செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா பேக்ரவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது நம்ம கொடுக்க வேணாம். தேர்ட் ஒன் ஆப்ஷன் வந்து நம்ம வந்து கொடுத்தாகணும். ஸ்டைல்னு இருக்குது பார்த்தீங்களா, என்ன ஸ்டைல் வேணும் அப்படின்றத அது வந்து கேட்குது. அந்த இடத்துல நம்ம வந்து பிக்சர் ஸ்டைல் தான் கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல என்டர் டெக்ஸ்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ChatGPT கொடுத்த அந்த பிக்சர் ஸ்டைல்ன்ற லாஸ்ட் லைனை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், நம்ம எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சீன் பை சீன் இமேஜஸ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணலாம்.
ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சீனுக்கான ஏஏ இமேஜ் ப்ராம்ப்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படி காப்பி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பாருங்கள் டயலாக்னு இருக்குது, கேரக்டர் இன் சீன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் நன்னுன்னு இருக்குது. இதில் வந்து நம்ம எதுவுமே செலக்ட் பண்ண தேவையில்லை சரிங்களா. இது எல்லாமே செலக்ட் ஆயிருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதை அப்படி காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி ஜென்ரேட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் ஜென்ரேட் ஆயிடுச்சு. செகண்ட் வந்து பாருங்கள் கேரக்டரில் வந்து அருள் அப்படின்ற கேரக்டர் மட்டும் இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் கேரக்டர்ஸ் இன் சீன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. அருள் அப்படின்ற கேரக்டர் மட்டும் இருக்குது, அதாவது ஃபஸ்ட்டு கேரக்டர் சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், அதே அந்த ஏஐ இமேஜ் ப்ராம்ப்டை வந்து அப்படி காப்பி பண்ணிவிட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எல்லா இமேஜ்லையும் டிக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எல்லா டிக்கையும் அன்டிக் பண்ணுங்கள். அது ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே எல்லா டிக்குமே போயிடும் சரிங்களா. ஃபஸ்ட்டு கேரக்டர், அதாவது அந்த ஃபஸ்ட்டு கேரக்டர் இமேஜில் மட்டும் டிக்கை வச்சுட்டு எல்லா கேரக்டர் உள்ள டிக்கையும் எடுத்து விட்டுட்டு ஜென்ரேட் கொடுங்க. இங்கே பாருங்கள் ஜென்ரேட் கொடுத்ததுக்கப்புறமா அந்த ஃபஸ்ட்டு கேரக்டர் மட்டும் ஜென்ரேட் ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ இப்போ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ராம்ப்ட்லேயுமே இப்போ இந்த ப்ராம்ப்டில் பாருங்கள் 3 கேரக்டர் வந்து காமிக்குது சரிங்களா. ஸோ இது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி 3 கேரக்டர் மட்டும் செலக்ட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கேரக்டர் செலக்ட் ஆகிருக்கு, இப்போ செகண்ட் கேரக்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன், தேர்டு கேரக்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த இமேஜ் ப்ராம்ப்ட்டை அப்படி காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி ஜென்ரேட் கொடுக்குறேன். இப்போ எனக்கு இந்த 3 பசங்களோட இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு இமேஜ் ப்ராம்ப்ட்டையும் எடுத்து அதில் எத்தனை கேரக்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணி ஜென்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா இமேஜும் ஜென்ரேட் ஆயிரும் சரிங்களா. ChatGPT எனக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 15 ப்ராம்ப்ட் சீன்ஸ் வந்து கொடுத்துருக்கு சரிங்களா. ஸோ அந்த 15 ப்ராம்ப்ட்டையும் 1 by 1 நான் காப்பி பண்ணி இந்த மாதிரி கேரக்டர்ஸை வந்து ஆட் பண்ணி செலக்ட் பண்ணி நான் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. நீங்களும் இதே மாதிரி லைனாக ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. ஜென்ரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இமேஜ் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் காமிக்கும், டவுன்லோட் ஐக்கான். அந்த டவுன்லோட் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இமேஜ் எல்லாமே டவுன்லோட் ஆயிரும் சரிங்களா. ஸோ நான் எல்லா இமேஜையும் ஜென்ரேட் பண்ணி டவுன்லோடும் பண்ணிட்டேன். இப்போ நம்ம 4th ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஜென்ரேட் சீன் பை சீன் இமேஜஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சரிங்களா. இப்போ 5th ஸ்டெப் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற அந்த இமேஜ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜை பேஸ் பண்ணி நம்ம வீடியோ ஜென்ரேட் பண்ண போகிறோம். அந்த இமேஜை இமேஜ் டு வீடியோவாக கன்வெர்ட் பண்ண போகிறோம், வேறு ஒன்றுமே இல்லை. இதுக்கு நம்ம மெட்டா ஏஐ யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ புதுசாக ஒரு டேப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மெட்டா ஏஐன்னு சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும், அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஒரு ப்ரஷ் சிம்பிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த கிரியேட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கீழே பாருங்கள் உங்களுக்கு ரேஷியோ கேட்கும். ரேஷியோ அப்புறம் வந்து இமேஜ் ஆர் வீடியோன்னு கேட்கும். அது ரெண்டையுமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரேஷியோவில் 16:9 கொடுத்துக்கோங்க. நீங்கள் இமேஜ்னு இருக்கிற இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோன்னு கேட்கும். வீடியோன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பாருங்கள். இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட ஃபைல் ஓப்பன் ஆகும். உங்கள் ஃபைலில் போய்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்கிற சீன் 1க்கான இமேஜ் சரிங்களா. ஸோ அந்த இமேஜை அப்படி கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் அது கீழே பாருங்கள் டிஸ்கிரைப் யுவர் அனிமேஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா ChatGPT கொடுத்துருக்கிற ஃபஸ்ட்டு வீடியோ ப்ராம்ப்ட் இருக்குது பாருங்கள், அதை அப்படி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக காப்பி பண்ணி அந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். மெட்டா ஏஐயில் பேஸ்ட் பண்ணி அனிமேட்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ வந்து அனிமேட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ பாருங்கள் வீடியோ வந்து எனக்கு ஜென்ரேட் ஆயிடுச்சு. அதுலேயே மேலே பாருங்கள் டவுன்லோட் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ டவுன்லோட் ஆயிரும். ஸோ இதே மாதிரி அகைன் செகண்டும் நம்ம அதே மாதிரி பண்ணணும். கீழே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி கிரியேட்னு கொடுத்துட்டு ரேஷியோ வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 16:9 சேஞ்ச் பண்ணிவிட்டு இமேஜின் இருக்கிற இடத்த வீடியோவை மாற்றிக்கோங்க. அதே மாதிரி அகைன் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களோட ஃபைல் உள்ளே போயிட்டு அதோட செகண்ட் சீனுக்கான இமேஜை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் சீனுக்கான வீடியோ ப்ராம்ப்ட் சீன் 2 வீடியோ ப்ராம்ப்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி அகைன் மறுபடியும் அனிமேட் கொடுங்க. ஸோ இதே மாதிரி எல்லா வீடியோக்கும் நீங்கள் 1 by 1 செலக்ட் பண்ணி கொடுங்க. நான் எல்லாமே கொடுத்து நான் ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ் நான் எல்லாமே ஜென்ரேட் பண்ணி டவுன்லோடும் பண்ணிட்டேன். நம்ம இப்போ 5th ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வீடியோ ஜென்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா 6th ஸ்டெப்பு ஜென்ரேட் வாய்ஸ் ஓவர். வாய்ஸ் ஓவர் ஜென்ரேட் பண்ணுறது நம்ம எதில் பண்ண போகிறோம் அப்படின்னா கூகுள் ஏஐ ஸ்டுடியோவில் தான் பண்ண போகிறோம். ஸோ புதுசாக ஒரு டேப் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் ஏஐ ஸ்டுடியோன்னு சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் மேலே பாருங்கள் கெட் ஸ்டார்டட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் சென்டரில் இருக்குது பாருங்கள் டெக்ஸ்ட் டு ஸ்பீச்னு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு 2 ஆப்ஷன் காமிக்கும் சரிங்களா. அதில் ஜெமினி 2.5 ப்ரோன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் சிங்கிள் ஸ்பீக்கர் ஆடியோ மல்டி ஸ்பீக்கர் ஆடியோன்னு 2 இருக்குது. அதில் சிங்கிள் ஸ்பீக்கர் ஆடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு
மேலே ஸ்டைல் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் என்ன மாதிரி டோன் வேணும்னு கேட்கும். ஸோ அதில் வந்து நேரேஷன் அப்படின்னு மட்டும் கொடுத்துக்கோங்க. அதாவது நம்ம அந்த நேரேஷன் ஸ்டைலில் தான் நமக்கு வேணும். சரிங்களா? இப்போ இந்த டெக்ஸ்ட்னு இருக்கிற இடத்துல தான் நம்ம வாய்ஸ் ஓவர் வந்து கொடுக்க போகிறோம். அதாவது தமிழ் வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இப்போ ChatGPT போய்க்கலாம். ChatGPT போயிட்டு அதே சேட்டில் கீழே நான் கொடுக்குறேன் பாருங்கள், நான் கொடுக்குற மாதிரியே கொடுங்க. ஐ நீட் தமிழ் வாய்ஸ் ஓவர் ஃபார் த என்டையர் ஸ்டோரி இன் சிங்கிள் பேரா அப்படின்னு கொடுங்க. சரிங்களா? கொடுத்தீங்க அப்படின்னா ChatGPT உங்களுக்கு அந்த என்டையர் ஸ்டோரியையும் ஒரு சிங்கிள் பேராகிராஃபாக உங்களுக்கு வாய்ஸ் ஓவராக கொடுத்துரும், தமிழ் வாய்ஸ் ஓவராக. ஸோ ChatGPT கொடுத்ததுக்கப்புறமா அந்த வாய்ஸ் ஓவரை அப்படி நீங்கள் காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு Google AI ஸ்டூடியோவில் பேஸ்ட் பண்ணிடுங்க. அந்த டெக்ஸ்ட்னு இருக்கிற இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ரைட் ஹேண்ட் சைட் பாட்டமில் வாய்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டிபிள் வாய்ஸஸ் கேட்கும். அதில் எது உங்களுக்கு ஓகேவாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ரன்னுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த ரன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடியோ ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ கைஸ் இங்கே பாருங்கள், ஆடியோ எனக்கு ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆடியோவில் கீழே ஒரு 3 டாட் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் கேட்கும். அந்த டவுன்லோட் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆடியோ உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். சரிங்களா? இப்போ நம்ம 6th ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஜென்ரேட் வாய்ஸ் ஓவர். ஸோ இப்போ 7th ஸ்டெப் என்ன அப்படின்னா மெர்ஜ் வீடியோ அண்ட் வாய்ஸ் ஓவர். ஸோ வீடியோ அண்ட் வாய்ஸ் ஓவரை நீங்கள் மெர்ஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன அப்ளிகேஷனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மொபைலில் பண்ணுறீங்க அப்படின்னா VN ப்ரௌசர் யூஸ் பண்ணிக்கோங்க. கேன்வா யூஸ் பண்ணுறீங்கனாலும் கேன்வா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை CapCut யூஸ் பண்ணிக்கோங்க. எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. எது உங்களுக்கு ஓகேவாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இது என்ன பண்ணுறேன், CapCutல எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். சரிங்களா? ஸோ CapCut ஓப்பன் பண்ணிக்கிறேன். CapCut ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் கைஸ். சரிங்களா? ஸோ இதில் இங்கே இருக்குது பாருங்கள், ட்ராக் அண்ட் ட்ராப் வீடியோஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்ம அப்லோட் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் வரும். சரிங்களா? அதில் 1 by 1 வீடியோவாக எல்லா வீடியோவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி எல்லா வீடியோவையும் உள்ளே வந்து ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறமா அந்த வீடியோவில் பாருங்கள், கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து உள்ளே ஆட் ஆயிரும். ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1 by 1 வீடியோவாக வந்து ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஆடியோ இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, மேலே வாய்ஸ் ஓவர், அந்த வாய்ஸ் ஓவரையும் அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி உள்ளே வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆடியோவை பாருங்கள், வீடியோவோட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம லாஸ்ட் வீடியோலேயே சொன்ன மாதிரி அந்த ஆடியோவை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல பாருங்கள் கேப் நிறையா தெரியுதா, இந்த ஆடியோவெலாம் நீங்கள் வந்து கட் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோவுக்கு ஈக்குவலாக வந்துடும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக மேலே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ வந்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆயிரும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.